மத்தேயு 24:11 அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்து அவர் கள்ளத்தீர்க்கதரிசி, சபைக்குள்ள பூந்த ஓநாய் அல்லது வேத புரட்டர்கள் எழும்பிட்டாங்க இப்படிலாம் சொல்றத நாம கவனிக்கிறோம். ஏன்னா இந்த மத்தேயு 24வது அதிகாரத்துல கடைசி காலத்திற்கான அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நம்புகிறபடினால அதுல ஒரு அடையாளம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடைசி காலம் நம்புறதுனால இப்ப யாரை பார்த்தாலும் நமக்கு கள்ளத்தீர்க்கதரிசியாவே தெரியுது. யாராவது நாம நம்புகிறதற்கும் பேசுகிறதற்கும் கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி பேசிட்டாங்கன்னா உடனே அவங்கள கள்ளத்தீர்க்கதரிசி, ஓநாய், வேத புரட்டர்கள் அப்படின்னு பேர் கொடுக்கறது ரொம்ப ஈஸியா போயிடுது. ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். தற்போது உலகம் முழுவதும் 48,000 சபை பிரிவுகள் இருக்கிறது, டினாமினேஷன்ஸ். ஒவ்வொருத்தரும் நாங்க தான் சரியான சத்தியத்தை சொல்றோம், எங்களுக்கு தான் ஆண்டவர் முழு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எப்படி சரியான சத்தியத்தை கண்டுபிடிக்கிறது? சத்தியம் என்று சொன்னால் அது ஒரு உபதேசமோ அல்லது நம்பிக்கைகளின் தொகுப்போ கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்றால் ஒரு நபர், அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த உபதேசம் தான் சத்தியம் அப்படின்னு இயேசு நமக்கு சொல்லி கொடுக்கல, நானே சத்தியம் என்று அவர் சொன்னார். மேலும் யோவான் 13:35 நீங்கள் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு இயேசு சொல்லல. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்காக மரித்தார்களே தவிர உபதேசத்துக்காக மரிக்கல. எனவே சரியான உபதேசம் என்று ஒன்று கிடையாது, அதை தேடாதீங்க. யாராவது நாங்க பேசுறது தான் சரியான உபதேசம், நாங்க கடவுளை முழுசா புரிஞ்சுக்கிட்டோம், கடவுளை பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கடவுளை அவங்க பாக்கெட்ல இருக்கிற மாதிரி பேசினாங்கன்னா அதுதான் கள்ள உபதேசம் புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி அன்பை போதித்து அன்பை தங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசிக்கிறவர்களை பின்பற்றுகிறதே சிறந்தது.